முதல்ல ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபா ஏன் சார் கேட்டீங்க? நீங்க யாருன்னு கேக்குறேன் நான். ரீசெண்ட்லியா ஒரு 1 மந்த்துக்கு முன்னாடி அத்தம்பாளத்துக்கிட்ட வந்துக்கிட்டு இருந்தேன். அப்போ ஒரு பொண்ணு, ரொம்ப கொஞ்சம் வயசு பொண்ணு, மிஞ்சி போனால் அந்த பொண்ணோட வயசு வந்து ஒரு 16 வயசு 17 வயசு தான் இருக்கும். ஒரு 2 வீலரில் ஒரு பையன் கூப்பிட்டு வந்திருக்கான். கரெக்டாக போலீஸ் பூத்தில் இருந்து ஒரு கூப்பிட்ற தூரத்தில் நிப்பாட்டிக்கிட்டு, ஏன் நிப்பாட்டியிருக்கானா அங்கே போலீஸ் நிற்கிறாங்கன்றது தெரிஞ்சிருச்சு. இந்த பையனுக்குமே ஏஜ் கம்மியாக தான் இருக்கும். ஹெல்மெட் போட்டு ஃபேஸை மறைச்சிருக்கான். அதனால் பயந்துக்கிட்டு வண்டியை ஒரு ஓரத்தில் நிப்பாட்டிட்டான். இந்த பொண்ணு ஒரு மாஸ்கை போட்டு மூஞ்சியை மறைச்சிருக்கு. நான் அங்கேருந்து வரும்போது பார்த்துட்டு என்ன அவங்க ஒரு மார்க்கமாக நிற்கிறீங்களே அப்படின்னு பார்த்துட்டேன். பார்த்தா அந்த பையன் அந்த பொண்ணை அடிக்கிறான். இப்படி கையை வச்சு இப்படியே குத்துறான். அந்த பொண்ணு என்னமோ சொல்லுது, அதுக்கு இவன் வந்து அடிக்கிறான் அந்த பொண்ணை. அது அழுகுது, நல்லா தெரியுது. இது வரைக்கும் மாஸ்க் போட்டு இதை பறச்சிருந்தாலுமே அந்த கண்ணில் இருக்க தனியாக தெரியுது நல்லா. சரி, நம்ம எதுவும் கேட்க முடியாதுல்ல, நம்ம எதுவும் கேட்க முடியாதுன்னு சொல்லிட்டு அங்கேருந்து கொஞ்சம் தள்ளி போய் வண்டியை நிப்பாட்டிட்டு அந்த போலீஸ்காரை கூப்பிட்டேன். சார் இங்கே வாங்க வரும்னு சொன்னேன். என்னங்க சார் அப்படின்னாரு. சார் இந்த மாதிரி இந்த பைக்கில் ஒரு பையன் நிற்கிறான் பாருங்க, இந்த மாதிரி டவுட்டாக இருக்குது சார் அப்படின்னு. சார் டவுட்லாம் கன்ஃபார்ம் தான், அந்த பொம்பளை பிள்ளை எங்கேயே கூப்பிட்டு வந்திருக்கான், நானும் ரொம்ப நேரம் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். ஆனால் இப்போ நான் கூப்பிட்டு நான் சத்தம் போட்டேன்னு வச்சுக்கோங்க, அந்த பொண்ணு சொல்லும் என்னோட அண்ணன், என்னுடைய மாமா, நான் கட்டிக்க போகிற பையன், உனக்கு என்ன வந்துச்சுன்னு கேட்பான். அந்த பொண்ணு கேட்கும். இது பத்தாததுக்கு நம்ம இந்த விஷயத்த இஷ்யூ ஆக்கி அவங்க வீட்டில் இருந்து யாராவது வர சொன்னோன்னு வச்சுக்கோங்க, அந்த பையனுடைய அப்பா அம்மாவோ இல்லை அந்த பொண்ணுடைய அப்பா அம்மாவோ, ஏன் பிள்ளை எங்கேயும் போகும், நீ எதுக்குடா கேட்குறேன்னு சொல்லி ஏன்ட்டு வந்து சண்டைக்கு நிற்பாங்க. இதே ரோட்டில் இதே மாதிரி பிரச்சனையை நான் நிறையா பார்த்துட்டேங்க. நம்ம கூப்பிட்டு கேட்டோம்னா நம்மளுக்கு தான் அசிங்கம். நீங்கள் எந்த ஊருன்னு கேட்டார். சார் நான் மதுரை தான் சார், இந்த ஏரியா தான் சார் அப்படின்னு. இவ்வளோ வெகுளியெல்லாம் இருக்காதீங்க. இந்த மாதிரிலாம் நடந்துச்சுன்னா நீங்கள் கண்டுக்கிட்டு பேசாமல் போகிறது தான் நல்லது. நீங்கள் போய் கம்ப்ளைண்ட்டே கொடுத்தீங்கன்னா கூட உங்கள் மேலே தான் திருப்பி ரியாக்ஷன் திரும்பும். சும்மா கேஸ் விளாண்டு பேசிக்கிட்டோம், அவங்க தப்பாக எங்களை பார்த்து ஒரு வார்த்தையை சொல்லிட்டாருன்னு சொல்லி உங்களை மாட்டி விட்டுருவாங்க. தயவு செய்து இதை அப்படியே விட்டுருங்கன்ட்டார். இதே மாதிரி 2-3 இடத்துல நான் பார்த்துறேன். காவல்துறையில் இருக்கவங்களும் வந்து எல்லாருமே வந்து தவறானவங்களும் கிடையாது, எல்லாருமே வந்து ரொம்ப கடுமையானவங்களும் கிடையாது. அவங்களும் மனுஷங்க தான். ஒரு இடத்துல ஒரு தவறுன்னு தெரிஞ்சிச்சு அப்படின்னா அந்த இடத்துல போய் கேட்கறதுக்கான உரிமை அவங்களுக்கு இருக்குது. அதுக்கு தான் அது காவல்துறை. அதை போய் கேட்கும் போதே நீ என்னத்தை வந்து கேட்குறேன்னு சொல்லி பெத்தையும் வந்து கேட்குறது, இல்லை கூட எவனையாவது கூப்பிட்டு வந்து 2 பேரை சேர்த்து நின்றுக்கிட்டு என்னுடைய சொந்தக்கார பொண்ணு என்னுடைய அக்கா பொண்ணுன்னு சொல்லி பேசுறது, இல்லை இந்த பொண்ணுங்க என்னுடைய மாமா என்னுடைய அண்ணன்னு சொல்லி அந்த இடத்துல தப்பிச்சுக்கிறது. இது கடைசியில் எங்கே போய் முடியும்? இப்போ ரீசெண்ட்லியாக கோவையில் பார்த்தீங்கல்ல, 7 மாணவர்கள் சேர்ந்து ஒரு பெண்ணை ரேப் பண்ணது, அந்த மாதிரியான விஷயத்தில் போய் முடியும். இங்கே வந்து நம்ம ஒரு விஷயத்த செஞ்சு ஒரு பெண்ணையோ இல்லை ஒரு சமுதாயத்தையே காப்பாற்றணும்னு நினச்சி உள்ளே போனோம்னு வச்சுக்கோங்க, நம்மளை காப்பாற்ற 4 பேர் வர மாதிரி பண்ணி விட்டு போயிடுறாங்க. இந்த கடற்கரையில் வந்து இந்த காவல்துறை அதிகாரி அவர் பேசினது கேட்டது எல்லாமே சரிதான். அது பகலாக இருக்கட்டும், இரவாக இருக்கட்டும், உச்சி வெயில் நேரமாக இருக்கட்டும், ஒரு ஆணும் பெண்ணும் சேர்ந்து போனால் கண்டிப்பாக கேட்பாங்க. அதுக்குரிய ஒரு சரியான பதிலை வந்து நம்ம தெரிவிக்கணும். நீங்கள் இந்த ஆடியோவை தெளிவாக கேளுங்க. இதுல யார் மேல தப்புன்றது நீங்களே சொல்லலாம். ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபா ஏன் சார் கேட்டீங்க? நீங்க யாருன்னு கேக்குறேன் நான். ஃபர்ஸ்ட் யாரு நீங்க? ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபா ஏன் கேட்டீங்க? ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபானா தனியா அங்க இருந்து பாக்கும்போது லவ்வர்ஸ் இருக்கு. எங்களை ஏன் சார் நீங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபான்னு கேக்குறீங்க? பீச்சுக்குள்ள நல்லா ஒண்ணு புரிஞ்சுக்கோங்க. என்ன புரிஞ்சுக்கணும்? உங்களுக்கு என்ன தேவை இருக்கு? 2 பேர் உட்கார்ந்து இருக்காங்கன்னா வந்து ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபான்னு ஏன் கேக்குறீங்க? முதல்ல யாருன்னு கேட்டேன். யாரெல்லாம் கேட்கல, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபா நீங்கன்னு கேக்குறீங்க. சரி, தனியா இருக்காங்களே, ஹஸ்பண்ட் ஒய்ஃப் இருக்காங்களான்னு கேட்டேன். ஏன் அப்படி கேக்குறீங்க? நீங்க ஃபுல்லா சொல்றத கேளுங்க. சொல்லுங்க. ஹஸ்பண்ட் ஒய்ஃபான்னு கேக்குறேன். சொல்லுங்க. லவ்வர்ஸான்னு கேப்பேன். இல்ல ஃப்ரெண்ட்னு சொன்னா சரிங்க. இப்படி கேட்க சொல்லிருக்காங்களா உங்க கிட்ட? டிபார்ட்மெண்ட்ல சொல்லிருக்காங்களா? ஃபுல்லா கேளுங்க. நான் என்ன கேக்குறேன், பீச்ல யாரும் உட்கார கூடாதுங்களா? ஒரு ஆணு ஒரு பொண்ணு உட்கார்ந்தா ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபா லவ்வரான்னு கேப்பீங்களா? அப்படி ஏதாவது சட்டம் இருக்கா? சொல்லுங்க. அப்படி கேட்க கூடாது சார். அப்படி கேட்கறது அநாகரிகமான ஒரு விஷயம். ஒரு பொண்ணு பையன் உட்கார்ந்து இருந்தா வந்து ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபா லவ்வரான்னு கேட்கறதே அநாகரிகமான ஒரு விஷயம். என்ன கத்துக்கிட்டீங்க? பீச்ல ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் தான் உட்காரணும்னு அவசியம் கிடையாது. ஒரு பொண்ணு பையனை உட்கார்ந்தா ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபா தான் இருக்கணும் அவசியம் கிடையாது சார். இல்ல, ஒரு பொண்ணு பையன் உட்கார்ந்துட்டு இருந்தா ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபா ஏன் சார் கேப்பீங்க? ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபா ஏன் கேக்குறீங்க? ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இல்லன்னா என்ன பண்ணுவீங்க? இருந்தா என்ன பண்ணுவீங்க? நீங்க இவ்வளவு நேரம் ஏன் இருந்தீங்க? ஏன் இருக்க கூடாது? சட்டமா? இருக்க கூடாது சட்டமா? பீச்ல தனியா உட்கார கூடாது சட்டமா? இருட்டுக்குள்ள தனியா உட்கார்ந்தா தப்புதான். எது இருட்டு? இது இருட்டுங்களா? இல்ல இது இருட்டான்னு கேக்குறேன். ஏன் இப்படி உட்கார்ந்தா என்ன பண்ணுவீங்க? என்ன பண்ணிட்டு இருந்தாங்க நீங்க பாத்தீங்க? என்ன பண்ணிட்டு இருந்தாங்க நீங்க பாத்தீங்க? அந்த காவல்துறை ரொம்ப அதாவது அமைதியா வந்து ஒரு கேள்வி கேட்கிறாரு. என்ன கேட்கிறாரு? நீங்க 2 பேரும் கணவன் மனைவியா இல்லையா அப்படின்னு. நீங்க எங்க போனீங்கனாலுமே முதல் கேட்கிற வார்த்தையே இதானே. இப்ப நான் ஒரு பொண்ணோட போனேன்னா என்னுடைய வயசை கணக்கு பண்ணி என் கூட வரவங்க என்ன நினைப்பாங்க, இது உன்னுடைய அக்காவா, இல்லை மனைவியா, இல்லை
தங்கையா இந்த கேள்வி கேட்பாங்க. கொஞ்சம் ஏஜ் ஆனவங்களோட போனால் இது உங்கள் அம்மாவா பெரியம்மாவான்னு கேட்பாங்க. இது நம்ம கலாச்சாரம் தானே. கூட இருக்கிறது யாருன்னு கேட்கறது நம்மளுடைய கலாச்சாரம். நீ யாரு கூட எங்கேயும் சுற்றிக்குவ அப்படின்றதுக்காண்டி அந்த மாதிரி கலாச்சாரத்தில் இன்னும் இங்கே தமிழ்நாட்டுக்கு வந்துச்சு அப்படின்னா நீ சொல்லலாம், ஒரு நாளைக்கு ஒருத்தன் கூட நான் சுற்றுவேன், ஒரு நாளைக்கு அவன் ஒருத்தி கூட சுற்றுவான், இதே யாரும் கேட்க மாட்டாங்க, நீ என்ன கேட்குறதுன்னு கேட்கலாம். இந்த காவல்துறை அதிகாரி மேலே எனக்கு ஒரு கோபம் இருக்குது. என்னன்னா, கூப்பிட்டு வச்சு செவில சேர்த்து 4 வீடு விட்டுருந்தாருன்னு வச்சுக்கோங்க. இதே பொண்ணு இப்போ அதே இடத்துல ஒரு பாலியல் சீண்டல் ஏற்பட்டிருந்தா யாரை கூப்பிடும்? முதல்ல அந்த காவல்துறை அதிகாரி தான் வந்து நிற்கணும். இந்த தவறை ஃபுல்லாக மக்கள் மேலே வச்சுக்கிட்டு எல்லாரு மேலேயும் தவறை கொண்டு வந்து இவங்க பண்ணுறாங்க அவங்க பண்ணுறாங்க. ஆனால் உண்மையிலே அந்த பொண்ணு உண்மையிலே தைரியமான பொம்பளையாக இருந்தால், அவ்வளோ வீடியோ எடுத்த பொம்பளை முகத்தை காமிச்சு வீடியோ போட்டிருக்கணும். முகத்தை காமிச்சு வீடியோ போட்டிருந்தா இன்னைக்கு நம்ம நெட்டிசன்கள் கரெக்டான பதிலை கரெக்டாக சொல்லியிருப்பாங்க. ஆனால் இது இதோட முடியாது. இந்த காவல்துறை அதிகாரிக்கு ஏற்பட்ட அவமானம் ஒட்டுமொத்த சமுதாயத்துக்கு ஏற்பட்ட அவமானம் தான். இங்கே எல்லாம் பெண்களை பாதுகாக்கணும்னு சொல்லிட்டு எவ்வளவோ போராடினாலும் கற்பழிப்பு இன்ன வரைக்கும் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. அப்போ ஒவ்வொருத்தரும் உயிரை கையில் பிடிச்சிக்கிட்டு தான் தெரியும். நம்ம வீட்டு பொண்ணு, நம்ம வீட்டுக்கு பக்கத்து வீட்டில் இருந்த பொண்ணு, ஏற்ற வீட்டு பொண்ணு, இந்த மாதிரி பேப்பரில் வருது, செய்தியில் வருதுன்னு ஸ்கூல் பிள்ளைங்க எத்தனை பிள்ளைங்க இப்போ அவமானப்படுதுங்க. இந்த பொண்ணுக்கு என்ன ஒன்று, அவர் கேட்ட கேள்வி என்ன கேள்வி, நீங்கள் 2 பேரும் கணவன் மனைவியா? ஆமாம் இல்லை நண்பர்கள் ஃப்ரெண்டுங்கன்னா சொன்னால் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் கூப்பிட்டு உங்கள் பேரண்ட்ஸை கூப்பிட்டு போக வேண்டியதானே. பொது இடத்துல யார் என் கடவாசல்லையே ஒரு ஆணோ பெண்ணோ வந்து உட்கார்ந்துருக்காங்க அப்படின்னா ரொம்ப நேரம் பேசும்போது யாராக இருக்கும்ன்ற சந்தேகம் எனக்கு வரும். அதில் கொஞ்சம் பேச்சுவார்த்தை மாறுதுன்னா நானே கேட்பேன், 2 பேரும் இங்கே உட்காந்துருக்கீங்களா, யார் நீங்கள், முதல்ல எங்கேருந்து வந்துருக்கீங்கன்னு கேட்பேன். ஒரு சாதாரண மனுஷன் எல்லாருக்குமே அந்த உரிமை உண்டு. யாருமே கேட்கக்கூடாதுன்னா காட்ட பக்கத்தில் போயிருங்க. எனக்கு தெரிஞ்ச இந்த காவல்துறை அதிகாரி மேலே எந்த தவறுமே கிடையாது. காவல்துறை அதிகாரிக்கு எதிராக யார் பதிவு போட்டாலும் நான் ஏற்றுக்கவே மாட்டேன். தவறு முழுக்க அந்த பெண் மேலே தான். அந்த பெண் ஆல்ரெடி வீடியோவை ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டு இவ்வளோ பேச்சு பேசுகிற பெண்ணு தன்னுடைய முகத்தையும் காட்டி வீடியோ போட்டிருக்கணும்ல. குடும்பத்து பெண்ணு அப்படின்றதுக்கு வீடியோவை ரெக்கார்ட் பண்ணி முகத்தையும் காட்டி அந்த பையனையும் காட்டி இது பகலா இது இரவான்னு கேட்டு வேகமாக சுற்றி காமிக்கிறீங்கல்ல. அப்போ உங்கள் முகத்தையும் காட்டில நீங்கள் பேசியிருக்கணும். அவ்வளோ தைரியமாக பேசுகிறவங்க காவல்துறை அதிகாரி மட்டும் நீங்கள் அவர் குற்றம் சொன்னீங்கன்னா, ஏன்னா இந்த மாதிரியான தவறுகள் மேற்கொண்டு எல்லா இடத்துலையும் நடக்குதுன்னு தான் இவங்க வந்து அந்தந்த டைமிங்கில் யார் சேர்ந்து உட்காந்துருக்கா, யார் தனியாக உட்காந்துருக்கா, என்னமோ புதுசாக கேட்குற மாதிரி சொல்கிறாங்க. மெரினா பீச்சில் என்ன நடக்குதுன்னு ஊருக்கு தெரியும்.